ஹலோ அர்மி, நான் தான் உங்கள் பிங்கி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எதிர 3 பாப்பா தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கடா, பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணுங்க. ஹெட்செட் போட்டுக்கோங்க. சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சிருப்போம், ஜேக்கியும் குக்கியும் மேன்ஷனுக்குள்ளே போயிருப்பாங்க. சரி வாங்கடா, அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஜங்குக்கு அப்படியே உள்ளே சுற்றி சுற்றி பார்க்குறான். நிறைய பேர் அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஸ்விம்மிங் பூலில் அப்படியே விளாண்டுட்டு பயங்கரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன இடம் இது? சி, இதுதான் படிக்க வர லட்சணமா? அதனால தான் எங்களை உள்ளே இரு அப்படின்னு சொன்னானா இவனா? எங்கே இருக்கான் அந்த புறம்போக்கு? அப்பனா கையில் மாட்டா செத்தாவன் அப்படின்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அது தயம் தானே? என்ன பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட? சி, இவன் குடிச்ச பீரை அந்த பொண்ணுக்கு மொத்தம் கொடுத்து ஐயோ இப்படி தடவுறான் பாரு. என்ன வேற பொண்ணுக்கிட்ட போகிறான்? பொம்பளை பொறுக்கி இவனை குக்கி, நீ இங்கே என்ன? நீங்க அந்த சைட்லாம் வராத. நாங்கள் போயிட்டு சின்னனா அவனை கேட்டு வரேன். நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத. யார் என்ன பேசினாலும் கால் வாங்காது என்ன? நான் வந்துடுறேன். நம்ம அவங்க அப்படியே ஸ்விம்மிங் பூல்லேருந்து வெளில வந்துட்டு அப்படியே வேறு அப்படியே ஃப்ளிப் பண்ணிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறான். ஜங்குக் தானே? என்ன பண்ணுறான் அவன்? யோங்கி தானே அது? டேய், இங்கே என்னடா பண்ணுற? யாரை கேட்டிங்க வந்த? யார் இங்கே கூப்பிட்டு வந்தது? நான் இங்கே என்ன பண்ணுறேன்? நான் ஒன்றும் எதுவும் பண்ணலையே. நான் எதுவும் பண்ணல. ஏய், குடிச்சிருக்கியா? சீச்சி, கொஞ்சம் கச்சிருக்கேன். கொஞ்சமா? நீ பேசுறத பார்த்தா கொஞ்சமே தெரியலையே. டேய் சூங்கி, நீ தானே கொடுத்தியா? சாவடிக்கணுமாடா அவனைய? ஏய், நான் கொடுக்கலடா. ஜூஸ் மொத்தம் கொடுக்கலான்னு வந்தேன். அவன் தான் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிடா மச்சான். நான் எப்பட்றா? ஏய் ஜங்குக், போ காருக்கிட்ட போடா. காரா? எங்க காரு? இதோ அதுவா காரு? அது உனக்கு காராடா? சேரு மரியாதையா காருக்கிட்ட போ. காரு இதோ பிளாக் கலர் இருக்குமே, விண்டோஸ்குள்ளே இருக்குமே, அதுவா? ரொம்ப அடிக்கிறானே. கோபப்படாத. சரி இங்கே இரு, நான் போயிட்டு ஷர்ட் போட்டு வந்துடுறேன். இங்கே நவுந்துடாத. என்ன? இங்கே இருடா அப்படின்னு சொல்லி தயாங்க வந்துட்டு அப்படியே ஒரு காருக்கிட்ட தான் அவனோட டிஷர்ட் வச்சுருப்பான். ஸோ அதை அப்படியே எடுத்து அப்படியே போடுறான். அப்படியே போட்டு திரும்பும் போது அத்தா எவன்டா அது? ஜேகே, என்ன இங்கே பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆயிட்டியா? ஏய், எதுக்குடா வெளில வந்த? வெளில வரலன்னா நீங்கள் என்ன கூத்து பண்ணுறேன்னு தெரியாமல் போயிருக்கும்ல? ஏய், தேவையில்லாதுடா. சோரை கேட்டு இங்கே வந்த? யாரை கேட்குறேன் நான்? இப்படி தான் சொல்லிட்டு படிக்க போகிறேன், காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி இங்கே வரியா நீனு? நம்ம தயாங்க அப்படியே கடுப்பாயிட்டு நம்ம ஜவுங்க அப்படியே இழுத்து அப்படியே காரில் அப்படியே பின் பண்ணிட்டு, உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு எங்கே வலிக்குது? நான் வேணும்னா நீ பண்ணுறத உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லட்டுமா? நீ தான் ரொம்ப பர்ஃபெக்ட் ஆச்சே. மிஸ்டர் பர்ஃபெக்ட். நான் பர்ஃபெக்ட் தான்டா. எல்லாத்துலேயுமே எப்போவுமே நான் பர்ஃபெக்ட் தான். பார்த்தாலே தெரியுது. வெளில ஒரு நடிப்பு, உள்ள ஒரு நடிப்பு. நான் எப்படி இருக்குன்னு நினைக்கிற ஒரே திமிர் பிடிச்ச பையன் நீ தான்டா. ஆமாம், எனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. மற்றவங்களும் உன்னை பார்த்து வழிவாங்க, நம்புவாங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு, இந்த துருத்துன்னு இருக்குது இந்த கண்ணு, இந்த திமுறை இருக்குது இந்த ஒத்தட்டு, இந்த ஒத்தட்டுக்கு கீழே இந்த திமிருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது மச்சம். இந்த காதுக்கு பின்னாடி இருக்க இந்த டேட்டோ அப்படியே ஒன்றா தொடுறான். நம்ம ஜேக்கி கையை தட்டி விட்டு, தொடுற வேலை வச்சுக்காத. ஐயா, ரொம்ப தான் செலுத்துக்கிற. என்ன சொல்ல நீ? மற்றவங்கள என்ன பார்த்து வலியுவாங்களா? உண்மைதான். ஒரு முத்த தலையை பொண்ணுங்க ஹார்ட்டை திருடவண்ணா நீ என்னை பார்த்து மயங்க மாட்டேன்ட்டு என்ன நிச்சயம்? நானா உன்னை பார்த்தா? வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்கிற? சின்ன டீட்டெயில்ஸ் வச்சு தான். ஒன்று சொல்லு பார்க்கலாம். இதோ
இப்போ அமைதியாக நிற்கிறியே, இவ்வளோ கிட்ட விட்டால் மொத்தம் கொடுக்குற அளவுக்கு க்ளோஸில் இருக்க. அப்போ கூட அமைதியாக நின்று இருக்க. தள்ளி விடலையே என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படி சொல்லி விட்றா. இந்த மாதிரி வேலை மற்றவங்கிட்ட வச்சுக்கோ, நீ நினைக்கிற பையன் நான் கிடையாது என்ன. சரிடா, இப்போ முடிஞ்சா தள்ளிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட இழுத்து அப்படியே ஜேகேயோட கண்ணத்தை பிடிச்சி அப்படியே இழுத்து வச்சு முத்தம் கொடுக்குறா. நம்ம ஜேகே கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டா. நம்ம ஜங்குக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறா. அப்படியே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து ஜேகேயோட ஐஸை பார்க்குறா. என்ன தள்ளியே விடல உன்ன அப்படின்னு சொல்லும் போது கரெக்டாக பின்னாலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. எவன்டாது முக்கியமான நேரத்தில் எல்லாருமே டிஸ்டர்ப் பண்ணுவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே விட்டு அப்படியே அந்த இடத்துக்கு தான் போகிறான். நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, என்னை விட நான் போகணும். ஏய் இரு பேபி பாய், எதுக்கு துடிக்கிறேன்? இது ட்ரை பண்ணி பாரு, நிஜமாக பிடிக்கும். இது நார்மல் ட்ரிங்க்ஸ் தான், ட்ரை பண்ணி பாரு. இல்லை என்னை போக விடுங்க, எனக்கு பயமாக இருக்குது, நான் தயங்கிட்ட போகணும். குக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயம் வரான். பார்த்தா ஒரு பையன் நம்ம குக்கி கிட்ட வந்துட்டு அவனோட கையை அப்படியே பிடிச்சிட்டு ட்ரிங்க்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான். நம்ம தயங்க பார்த்தோன்னே அவ்வளோதான், செம்மையாக வெறியாயிட்டு, டேஷ் மவனே குக்கி கையை நீ பிடிக்கிறியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் வந்துட்டு முட்டியில் வந்து ஸ்கார்ஃப் கட்டியிருப்பான். ஸோ அப்படியே அதை வச்சு அந்த பையன் மூஞ்சிலே ஒரு பஞ்ச் கொடுக்குறான். அப்படியே மேலே ஏறி அப்படியே பஞ்ச் பண்ணிட்டே இருக்கான் விடாமல். ஒரு மாதிரி ஏதோ வெறி பிடிச்ச மாதிரி அடிச்சுன்னே இருக்கான். ஐயோ நிறுத்துங்க, போதும், ரொம்ப அடிக்காதீங்க, செத்துட்டு போகிறான். அப்படியே தோறியா நீனு? ஏன் குக்கி, என்னோட குக்கி, நான் தாண்டா தோணும், நீ எப்படா தோடலாம்? நீ எப்படா தோடலாம்? அந்த ட்ரிங்க்ஸை கொடுத்து என்ன பண்ணலாம் இருந்த? என்ன எச்சக்கலை நாயே, என் இடத்துக்கே சொல்லாமல் கொள்ளாமல் வந்து மயிர் வேலையை பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கினே இருக்கான். நம்ம குக்கி வந்துட்டு வேகமாக அப்படியே கையை பிடிச்சி இழுத்துடுறான். இதுக்கப்புறம் நான் இந்த இடத்துல உன்னை பார்த்தேன்னு வச்சுக்கேன், அன்னைக்கு தாண்டா என் கையால் உனக்கு சாவு அப்படின்னு சொல்லி அந்த பையன் அப்படியே வேகமாக ஏஞ்சி ஓடிடுறான். ஜேகே அந்த ஃபைட்லாம் அப்படியே பார்த்துட்டு அவனே லைட்டாக ஒரு மாதிரி பயங்கரமாக பார்த்துன்னு இருக்கான். ஹே குக்கி, ஓகே தானே? வேறு ஏதாவது பண்ணனா அவன்? நான் ஓகே தான், எதுவும் பண்ணல. இதுக்கப்புறம் எதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கேன், என்கிட்ட வா, என்ன நான் இருக்கேன், டூன்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கண்ணத்தை தொடலான்னு போகும்போது ஜேகே வந்துட்டு, அவன்கிட்ட என்ன பேச்சு, அவன்கிட்ட பேச்சே வச்சுக்காத, அவனால தான் இவ்வளோ பிரச்சனையும், உன்னால தான், அப்படியே நல்ல மாதிரி நடிக்காத, வா நம்ம காருக்கிட்ட போகலாம் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி எழுதிட்டு போகிறான். ஏதாவது ஒன்று பண்ணுண்டா. ஜங்குக்கு இங்கே, இவன் எங்கே போனான் அப்படின்னு பார்த்தா நம்ம யோங்கி கிட்ட நின்றுட்டுருக்கா. என்ன எங்கே ஏதோ ஃபைட் சீன் ஓடிச்சு, மூவி எடுக்கிறாங்களா? அதான் ஃபைட் சீன் போச்சா? டென்ஷன் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை ரோல் பண்ணிட்டு, நாங்கள் தான் 3 பேர் நினச்சேன், ஆனால் என் கணக்கு 3 தயங்க தெரியுது, ஒரு வேளை 3 பேரா? தெரியும்டா, உனக்கு 3 பேரா தெரியும், 3 பேரா தெரியுது. இந்த இடம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கே, மங்களா பொடி 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 அப்படின்னு சொல்லிட்டு கேவலாம் போகிறான். நம்ம தகங்க அப்படியே கட்டா பிடிச்சிட்டு, டேய் இதுக்கடா இவ்வளோ கொடுத்துருக்க? நிறைய இருந்துச்சா, அதான் நிறைய குச்ச ஐயே அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு, எதுக்கு தான் வந்தானோ, 3 பேரும் ரோட்லேயே விட்டு வந்துருக்கணும். என்ன கேட்கல, ஒன்றும் இல்லைடா மூடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு அப்படியே காரைக்கிட்ட போகிறான். அப்படியே பேக் சைடில் சீட்டை அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அவனை அப்படியே போட்டு, நீ தான் அவ்வளோ ஸ்ட்ராங்க, என்னையே தூக்குற, உன்னையவா, ரொம்ப ஸ்ட்ராங்குடா, நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்ட்டு பெட்டில் காட்டுறேன், அந்த நாளுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். ஐயோ வழியிறான் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்டில் அப்படியே ஏறிட்டு அப்படியே காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு, பார்த்தீங்களா இதுக்கு தான் நான் வெளில கூப்பிட்டு போக மாட்டேன், என்ன ஜேகே உன்னால தான்
நீ தான் தேவையில்லாமல் பேசி இங்கே வந்து நிற்குது தெரியுதா உனக்கு? நானா? நான் என்ன பண்ணேன்? நீ தானடா, நீ தானே என்ன கிஸ் பண்ண. ஆ சி, நான் உன் தங்கச்சி மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், அது கூட யோசிக்காம முத்தம் கொடுத்தத நீ. ஆ அசிங்க பிடிச்சவனே. சி, என்ன முத்தம் கொடுத்தாரா? குக்கி, ஒன்றும் இல்லை, நீ காதில் வாங்காத. குக்கி இருக்கிறதுனால அமைதியாக இருக்கேன், இல்லைன்னா உன்னை சாவடிச்சிருவேன். முத்தம் கொடுத்தாரா? சீக்கிக்கா, நம்ம குக்கிக்கு ஒரு மாதிரி கண்ணெலாம் கலங்குது. உட்காந்துருக்கான் பாரு, எதுவுமே பண்ணாத மாதிரி. ஆமாம் பண்ணேன், வேணா போ. ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சா அதை பார்த்தோன்னே, அதான் சும்மா லைட்டாக. எது ஆர்வமாக இருந்துச்சா? ஆர்வமாக இருந்தால் பண்ணிடுவியா? இங்கே பாரு, நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசிகிட்டு இருக்க. நான் ஜேகே, புரிஞ்சுதா? தங்கச்சியை மேரேஜ் பண்ண போகிறவன். நீ இப்படி பண்ணவே கூடாது. இவ்வளோ பேர் தப்புன்னு தெரியுமா? இதை நான் ஃபேமிலிக்கிட்ட சொன்னால் என்ன ஆகும் தெரியுமா? என்னடா ஃபேமிலி வச்சு பயமுத்துறியா? சொல்லிக்கோ, எனக்கு என்ன. கேட்டால் அவன் தான் ஜாலியாக நின்றுட்டு இருந்தான், என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான்னு சொல்லுவேன், ஓகேவா? எது? இங்கே பாரு, நீ நினைக்கிறியா நம்புவாங்கன்ட்டு? வாய்ப்பே இல்லை. யார் சொன்னா? இதோ குக்கி கூட எனக்கு ஆதாரம் தான். அவன் சொல்லுவான், குக்கி நீ சொல்ல மாட்ட. அது அது வந்து சொல்லுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அப்படியே வீட்டுக்கு வராங்க. நம்ம தயான் வந்து அப்படியே காரை விட்டு இறங்கிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு அப்படி தூக்கிட்டு வரான் உள்ள. அப்படியே பின்னாடியே வந்துட்டு ஜேகே குக்கி அப்படியே வராங்க. அப்படியே நம்ம தயான் உள்ளே வரும்போது ஃபேமிலியெல்லாம் அழகாக உட்காந்துருக்கு. என்னாச்சு ஜங்குக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா அப்படியே வராங்க. பிள்ளைலேருந்து இன்னொருத்தன் வரான். ஆடுறாங்க புது ஜோக்கரு. எங்கே என்ன பண்ணுறாரு? சாங்காங், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அது ஒன்றும் இல்லை குக்கி, நான் உங்கள் கூடயே வரல தான் நினச்சேன் ஃபேமிலியோட. ஆனால் என்ன, எனக்கு கொஞ்சம் நிறையா ஒர்க் இருந்துச்சு, அதாச்சும் அவங்கக்கிட்ட முன்னாடியே சொன்னேன், நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன்டா பேபி, நீ இப்போதைக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி எங்கே என் டார்லிங் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜங்குவோட அம்மா அப்பா அப்படி பொறுமையாக கழுத்து திருப்புறாங்க தயாங் சைடு. தயாங் இன்னும் ஜங்கு கழுத்து தூக்கி தான் வச்சுருக்கான். அப்படியே அந்த பையனை அப்படி திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு ஐயோ ஜங்குக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரேன் கிட்ட. யாரா கத்திக்கினே இருக்கான் வந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு தயாங் பார்க்குறான். யாரா நீ, நீ எப்படி ஜங்கு தூக்கலாம்? இது இவ என்னோட டார்லிங், நீ எப்படி தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பிடுங்குறான். நம்ம ஜங்குக்கு அப்படி பொறுமையாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். என் கண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் தெரியுறான் சாங்காங் மாதிரி. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஸோ சாங்காங் வந்துட்டு த டீமன் கேட்ராமாவில் வருவாங்கடா, அந்த ஹீரோ தான். நம்ம வந்துட்டு ஷார்ட்டா காங் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். அச்சோ செல்லம், நான் தான்மா காங் வந்திருக்கேன், கணத்தை வந்து பாருமா. என்ன பாய் ஃப்ரெண்டா? பேரை கேட்டோன்னே பையனுக்கு போதெல்லாம் தெரிஞ்சிடுச்சு. அப்படியே நம்ம தயான் கையிலேருந்து இறங்கிட்டு அப்படியே பார்க்குறான். நீ 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 நீங்க என்ன பண்ணுற? என்ன பேபி, உன்னை பார்க்கலான்னு ஆசையாக வந்தா இப்படி கேட்குற? என்ன பேபியா? நம்ம 2 பேருக்குள்ள தான் சண்டே ஆச்சு. பேசாமல் தானே இருந்தோம், நீ எதுக்கு வந்த? சண்டைனா அப்படியே விட்டு போக முடியுமா? அப்பெல்லாம் இல்லை, நம்ம 2 பேருக்கு பெரிய சண்டை நடந்திருக்கு, அதனால நீ என்னை தேடிலாம் வரக்கூடாது. அப்போ எப்படி சொல்ல விட்டு போக முடியும்? எனக்கு மனசே கேட்கல. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணனுக்கு மேரேஜ் ஆக போகுது, நான் இல்லாமல் எப்படி? உன் கூட நான் இருக்கணும் இல்லை, ஒரு பாய் ஃப்ரெண்டா? உன்னை தனியாக எப்படி விடுறது? உன்னை விட்டு என்னால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல பேபி, அதான் ஒர்க்கை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துட்டேன். உனக்கு அட்ரஸ் யார் கொடுத்தா? வேறு யாரும் அண்ணன் ஜேகே தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சவுக்கார திரும்பி பார்க்குறேன் ஜேகே அப்படியே ஸ்மித் பண்ணிட்டு. உன் பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் தயான் கூட கூத்து அடிச்சிட்ருக்கேன், அதான் கூப்பிட்டேன். இப்படி வாயில் ஆக்ஷன் சொன்னால் நீ அவனுக்கு புரிஞ்சிருது. ஆனால் நீ என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் வந்து தப்பு தான். நீ வந்து எதிர்க்கு வந்து நின்னா நம்ம சண்டையை மறந்துட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணுமா? பேபி, நம்ம 2 பேருக்குள்ள சண்டை எதுக்கு சத்தமாக சொல்கிற? அப்படிலாம் சொல்லாத. நானே ஒர்க் அதனால தான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கேன். நீ என்னமோ நமக்குள்ளே இருக்க சண்டையை இப்படி மைக்க போட்டு சொல்லிகிட்டு இருக்க. ஆமாம், இல்லாத போல சண்டை. இல்லாத போல சண்டை இல்லை, அதனால் மறந்துட்டேன். வாய்ப்பே இல்லை. சி,
அப்படியே திரும்பி அவன் ரூமுக்கு போகிறான். ஹா பேபி பேபி நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பின்னாடியே போகிறான் காங்கு. யாரா அவன்? பாய் ஃப்ரெண்டா? புதுசாக இருக்கு. சொல்லவே இல்லை ஜங்குக்கு. கதை போக போக விறுவிறுப்பாயிட்டு போகுதே. இப்படி இருந்தால் தனியாக எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை எடுத்து என்ன பண்ணுறான்னா ஜிமின் தான் கால் பண்ணுறான். அவன் இன்னும் அந்த பார்ட்டியில் தான் இருக்கானே. நம்ம ஜிமின் அப்படியே அட்டன் பண்ணிட்டு சொல்லிட்டா மச்சான் என்ன ஒரு ஜாலி தானா, எங்கே எல்லாரும் காணோம், கொன்னே போட்டுருவேன், நான் வீட்டுக்கே வந்துட்டேன், இவனை 2 பேரையும் விட்டு நீ தனியாக என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தியா, இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாது, ஒழுங்கா கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வர, ஜேகேக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் நீ இங்கே தான் இருக்க, புரிஞ்சுதா? ஐயோ ஆளை விட்டுருப்பா, நீ பண்ணுற ஃபன்னுக்கு என்னை வச்சு சாத்துறாங்க, நான் வரல, நீ வர அவ்வளோதான், இப்போ நீ வீட்டில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணோன்னே நம்ம ஜேகே அப்படியே என்ன பண்ணுறான்னா ஒரு லுக்கை விட்டு யாரோ நினச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஜங்குக்கு யாரும் இல்லை ஆனால் கூட அப்படி இப்படி இருக்கலான்ட்டு. ஆனால் பாவம் அவன் ஆல்ரெடி கமிட்டடுப்பா, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்ன, அப்புறம் என்கிட்டயும் வர முடியாது, ஏன்னா எனக்கு மேரேஜ் ஆக போகுது, அப்புறம் குக்கி அவனை பாதுகாக்க நான் இருக்கேன், உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, புரிஞ்சுதா? இதோ பாடுறா, எனக்கே சவாலா, சரிடா பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீ என்ன நினைக்கிற? அலெக்ஸ் என்ன காமெடி பீஸு, ஜோக்கர் நினைக்கிறியா, இல்லை உன்ன மாதிரி ஊர் பொறுக்கி தெரு பொறுக்கின்னு நினைக்கிறியா? கிடையவே கிடையாது. அவன் வேறு மாதிரி தெரியுமா, ரொம்ப ஜென்டில், ரொம்ப லவபிள். அந்த மாதிரி ஆளை விட்டு சங்கு குங்கிட்ட வந்துடுவானா? சங்குக்க தாங்கன்னு தாங்குவான் என்ன. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாத, வேற ஆளை பாரு. ஒரு வேலை ஜங்குக் இல்லை ஜங்குக் உன் கூட வேணா இப்படி வேணா இருக்கலாம், ஆனால் லெவல்லாம் பண்ண மாட்டான், ஏன்னா வாய்ப்பே இல்லை. ஒரு வேலை லவ் பண்ணிட்டா வாய்ப்பே இல்லைன்றன. ஒரு வேலை லவ் பண்ணிட்டா நீ என் கூட இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் என்ன, ஓகேவா? என்ன பயமாக இருக்கா ஜெயிச்சிருவேன்ட்டு? அதுக்கு தான் வாய்ப்பே இல்லைன்றல்ல, அப்புறம் என்னடா சவாலை ஏற்றுக்கோ. சரி ஓகே, ஒரு வேளை சங்குக் அவனோட பர்ஃபெக்டான பாய் ஃப்ரெண்டை விட்டுட்டு முன்ன வந்து லவ் பண்ணானா நான் அவன் கூட அப்படி இருக்கேன்டா. அப்படியே ஏசிக்கு காத்துக்கிட்ட போயிட்டு அப்போண்ணா இப்போ ரெடியாக இருந்துக்கோ என்ன அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஜேகேக்கா செம்மையாக காண்டாவது. அவன் அப்படியே திரும்பி அவன் ரூமுக்கு போயிடுறான். நம்ம அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ ஃபேமிலி எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம குக்கியும் போயிடுறான். அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஒரு மிடில் நைட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு ஏதோ அழுகிற சவுண்ட் மாதிரி கேட்குது. நம்ம தான் அப்படியே பொறுமையாக ஏந்திரிக்கிறான். அப்படியே ஏஞ்சி ஐஸ் அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே யார் அது பேய் மாதிரி உட்காந்து மிட் நைட்டில் அழுதுட்டுருக்குது அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு அப்படியே வெளில வரான். எங்கே அழுகிற சவுண்ட் கேட்குது, அந்த ரூமுக்கு தான் போகிறான். பார்த்தா குக்கி ரூமில் இருந்தான். அப்படியே ஃபஸ்ட்டு கதையை தட்டிட்டு அப்புறமேட்டா கதை தந்து உள்ளே போகிறான். பார்த்தா நம்ம குக்கி தான் டெடி பேர் ஹக் பண்ணிட்டு அழுதுட்டுருக்கான். நம்ம தயம் பார்த்தோன்னே ஏய் என்னடா ஆச்சு, எதுக்கு அழுதுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் உட்காடுறான். ஒன்றும் இல்லைங்க. ஏய் கேட்குறேன்ல பதில் சொல்லு, என்னாச்சு? அது 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 வந்து இல்லை ஒன்றும் இல்லை. ஏய் கேட்குறேன்ல, சும்மா திருப்பிலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன், கடுப்பாக நான் வெளில போயிடுவேன். இல்லை அது நீங்கள் ஜேகேவை முத்தம் கொடுத்தீங்களே அதுதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சுங்க. டெடி பேர் டைட்டாக ஹக் பண்ணிட்டு செம்மையாக கதறான். நம்ம தயாங்கா அப்படியே அவனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிட்டு ஏய் எதுக்கு அழுவுற? ஆமாம் கொடுத்தேன், அதுக்குன்னு உட்காந்து அழுதுட்ருப்பியா? தாராளமாக அழுது ஃபீவர் வரத்துக்கா? எப்படி உங்களுக்கு தெரியும் அழுதா ஃபீவர் வரும்ன்ட்டு? தெரியும் சின்ன வயசுல கூட தானே இருந்திருக்க. அப்போது உங்களுக்கு சின்ன வயசில் நடந்தது எல்லாமே ஞாபகம் இருக்கா? எல்லாமேலாம் தெரில,
கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. ஓ, அப்படியா? இல்லை, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரான். அண்ணா சொல்லாமல் அப்படியே நிறுத்திட்டு, ஒன்றும் இல்லைங்க. சரி, நீங்கள் போயிட்டு தூங்குங்க. நான் இப்படி தான் லூசு மாதிரி அழுதுட்டுருப்பேன். நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உட்காந்து திரும்பி அழுதுட்டுருக்கான் குழந்த மாதிரி. நம்ம தேங்கு செம்மையாக இரிட்டேட் ஆகுது. அவனுக்கு இந்த மாதிரி அழுகிறது இதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அந்த ஃபீலிங்ஸ் அதெல்லாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்கான்? கட்டுப்பாக வருது. ஏய், அழுகாதன்னு சொல்கிறேன்ல. இப்போ என்ன உனக்கு முத்தம் வேணுமா? என்ன உனக்கு முத்தம் வேணுமான்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் எதுக்கு அழுதுட்டுருக்க? எனக்கு மாதிரி கஷ்டமாயிடுச்சு அதான். குக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே அழகாக இழுத்து வச்சு மடியில் உட்கார வச்சுட்டு, இங்கே பார், இப்போ என்ன கொடுத்துட்டேன், சரி இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டேன், ஓகேவா? எதுவாக இருந்தாலும் உங்ககிட்ட தான் பண்ணுவேன், ஓகே? நிஜமா? ப்ராமிஸ், ஓகேவா? எதுவாக இருந்தாலும் எல்லாமே உங்ககிட்ட தான், யாருக்கிட்டையும் எதுவுமே நான் பண்ண மாட்டேன், நீ நம்பலாம். இப்போ நீ அழுகிறத நிறுத்து. நிஜமாவா? ஓகே. அப்போ நீ எல்லாமே என்கிட்ட மட்டும்தானா? அப்போ நீ வேறு யார்கிட்டையும் பேச மாட்டியா? வேறு யார்கிட்ட அப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க தானே? பண்ண மாட்டேன். அச்சோ, நீ ரொம்ப நல்லவன் தாயா. அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கணத்தில் முத்தம் கொடுத்துட்டு, ஓகே நான் இதுக்கப்புறம் அழுகாமல் இருக்கேன், சரியா? நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரிடா, இதுக்கப்புறம் பண்ணலை. அப்புறம் மாமா அது என்ன சொல்லி கூப்பிட்ட? ஒன்றும் இல்லை, நீ ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிட்ட. என்னன்னு திருப்பி சொல்லிட்டா, கேட்கணும் ஆசையாக இருக்குது. ஒன்றும் இல்லைங்க. ஐயோ படுத்துறானே. டேய் திருப்பி சொல்லுடா, நல்லா இருந்துச்சு அது. மாமா. ஆஹா, நல்லா இருக்குடா, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஜங்குக்கு ரொம்ப ஷையாக இருக்குது, அப்படியே அவன் கீழே குமிஞ்சிக்கிறான். இதுவும் நல்லா தான்டா இருக்குது, நீ ஷையாக வருதும். தக்காளி பழம் வச்சவன்னு இருக்க. என்னங்க, அப்புறம் நீங்கள் எனக்காக சண்டை போட்டிங்களே, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்காக தேங்க்ஸ். உனக்கு கேட்கட்டுமா? கேளுடா. என்ன அது? நீங்கள் எப்படி என்னை லைஃப் லாங் என்னை பாதுகாப்பீங்களா? எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் எப்பவுமே இருப்பீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? அப்போது இருக்க மாட்டிங்களா? அப்படிலாம் இல்லைடா. அது எப்படி? கண்டிப்பாக நான் இருப்பேன், உன்னை லைஃப் லாங் பாதுகாப்பேன், எப்போவுமே எந்த ஒரு சுச்சுவேஷனும். நம்புறியா? நிஜமாடா. உனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன், எவ்வளோ சீக்கிரமானாலும் சரி ஆக விட மாட்டேன். என்ன நம்ம குக்கிக்கு இப்படி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே நம்ம தேங்க அப்படியே டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறா. நான் இருக்கேன் குக்கி, நீ இதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதுகிட்ட அப்படியே சொல்லிகிட்டு இருக்கான். அப்படியே ஸ்மிர்க் பண்ணுறான். அப்படியே ஹக்கு பிரேக் பண்ணிட்டு அப்படியே நம்ம குக்கியோட ஐஸை பார்த்துட்டு, இது கண்ணு தான்டா, முட்டை கண்ணு தான். சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உன்னை பாதுகாக்கணுன்ட்டு தோண வச்சுக்கினே இருக்கும். அப்படியே நம்ம குக்கியோட வாத்துக்கிட்ட போயிட்டு முத்தம் கொடுக்குற மாதிரி போயிட்டு அப்படி பொறுமையாக அவன் ஃபோர்ஹெட்டில் முத்தம் கொடுக்குறான். நம்ம குக்கியோட ஹார்ட்பீட்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக துடிக்குது. ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறானா, அப்போது அவருக்கு என் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ லவ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு மனசாக நினைக்கிறான். ஐயோ என்ன இவன் இப்படி பார்க்குறாரு, சமாளிக்கணுமே. நீங்கள் கையால் அடிச்சிங்களா? உங்களுக்கு கையை தான் வலிக்குதா? ஏதோ அடிக்கடி பட்டுடுச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை அப்படியே பார்க்குறா. எனக்குலாம் அடிபட்டுருக்காதுடா, அவன் மூஞ்சி தான் கொலை இருக்கும். பார்த்தேன், நீங்கள் அந்த அளவுக்கு அடிச்சதை நான் பார்த்தேனே. என்னடா காயதே பார்த்துன்னு இருக்க கையே? உனக்கு என் மேலே அவ்வளோ அக்கறையா? அது ஆமாம். ஐயோ என்னடா உதறிது இப்படி இருக்கே, உச்சியில் வச்சு கொடுக்கணும் போல இருக்கு.
கூட்டுக்கலாமா வேணாமா? ஆனால் வா வந்து என்னை கூட்டு அப்படின்ற மாதிரி இருக்கே. டேய் குக்கி, ஐயோ முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு இழுத்து அப்படியே முத்தம் கொடுக்குறா. ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் இல்லை, ஒரு மாதிரி லைட்டாக சாஃப்டாக. நம்ம சங்குக்கு அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுறா. அப்படி பொறுமையாக எடுத்துட்டு, இதுதானே உன்னோட முதல் முத்தம்? யார் சொன்ன முதல் முத்தம்ன்ட்டு? கிடையாது, இதுதான் என்னோட செகண்ட் அப்படின்னு சொல்லும் போது தயவோட பேசவே மாட்டுது. செகண்டா? ஃபஸ்ட்டு யார் கொடுத்தது? அதை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நம்ம தயவு வந்து டென்ஷன் ஆகிறது தெரியாமல் நம்ம குக்கி பாட்டுன்னு தயங்கிட்ட விளாண்டுட்டு இருக்கான். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? எனக்கு அந்த பையனா ரொம்ப இஷ்டம். ரொம்ப சாஃப்ட், ரொம்ப ஜென்டலாக இருப்பான் என்கிட்ட. எது? இல்லை எனக்கு புரியல. இல்லை எனக்கு புரியல, நிஜமாக எனக்கு புரியல. அப்படியே நம்ம குக்கி இறக்கி விட்டு, ஓ அப்போ நல்ல பையன், இப்போ நான் யார்? கேடு கிட்டவனா? ஏய் அதான் கேடு கிட்ட வந்தான்டா, அதுக்குன்னு நீ சொல்லி வர காட்டி என்கிட்ட. போ அவன்கிட்டே நொட்ட வேண்டியதானே, அப்போதைக்கு என்கிட்ட வந்து நொண்டிகிட்டு இருக்க. வந்துட்டான் கதை சொல்கிறான், கதை மயிறு. அப்படியே செம்ம கடுப்பாக அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறான். நம்ம குக்கி கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டா இவ்வளோ கோவப்படுவான்ட்டு. என்ன அந்த பையன் இப்படி கோவப்படுறான்? டக்கு டக்கு டக்குன்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுகிறான். நான் அப்படின்னா சொல்லிட்டேன், உண்மையை தானே சொன்னேன், அதுக்குன்னு இவன் இப்படி போவானா? சே, பாசமே இல்லை இவனுக்கு என் மேலே. இப்படி பேசிட்டு போகிறான். நான் தான் சரியான லூஸு, தேவையில்லாமல் சொல்லிட்டான் அவன்கிட்ட. இவன் இப்படி கோவப்படான்னு தெரிஞ்சுதான் என்ன பேசியிருக்கே மாட்டேன். பைத்தியம், சரியான பைத்தியம் நான். அப்படி பெட்டில் பார்த்து அந்த டெடியை டைட்டாக கட்டி பிடிச்சிக்கிறான். பைத்தியம் பைத்தியம். ஸோ நெக்ஸ்ட் ஆகுது, நம்ம தயார் வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு எங்கேயோ ரெடி ஆகிட்டு வர மாதிரி இருக்குது. அப்படியே வெளில வரா, பார்த்தா ஜேகே நோரா அப்படியே அவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சைடு காங்கும் ஜங்குக்கும், பேபி பேசு பேபி, நான் என்ன தான் பண்ணுறது? உனக்காக நான் அவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ல, ப்ளீஸ் மன்னிச்சிக்கோ. முடியாதுன்னா முடியாது தான். போனல்ல நீ, சண்டை போட்டு அப்படியே போனல்ல. சண்டை போட்டு போனானா? அப்போனா சண்டை நடந்துருக்கு. அப்படியே திருப்பி இங்கே வந்து நொட்டுறான் இவன். எப்படியாச்சும் அடிச்சு தொடுத்துரும், எனக்கு அப்படியே அவனை பார்க்கும்போது வெறியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காடுறான். அப்படியே 2 கப்பிள்ஸ் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அவன் லிப்ஸு சைடில் ஒரு மாதிரி ஒட்டியிருக்கு. பேபி பார்த்து சாப்பிட மாட்டியா? நீ ஒன்றும் குழந்தையாவே இருக்க. அப்படியே பொறுமையாக தொடச்சி விட்றான். பேபியா? கிரிஞ்சு. கருமத்தெல்லாம் பார்த்துன்னு இருக்கும் எல்லாம் என் நேரம். டேய் ரொம்ப வலியாதுடா, வலிஞ்சு வலிஞ்சு ஈரமாக்கிட போகிறேன், தொடச்சிரு. என்ன ஏன்னா இது என் வீடு என்ன? அப்பா என்ன உங்கள் மாமா ரொம்ப ரூடு போலையே. அதை பற்றிலாம் நீ சொல்லாத, நீ எதுக்கு ஃபஸ்ட்டு வந்த? பேபி அகைன் ஸ்டார்ட் பண்ணாதம்மா. நம்ம ஜேக்கு எப்படி நோரா மேலே ஷோல்டர் மேலே கையை போட்டு அப்படியே நல்லா சோஃபா நல்லா சொகுசாக சாஞ்சிட்டு, ஆமாம் தேங்க், நீ என்ன ஒர்க் பண்ணுறியா படிக்கிறியா? கில்லாட்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தருதலையாக சுற்றுறியா? நான் சீரியஸெல்லாம் கேட்க, சும்மா ஜோக் ஜோக். எஃப்டி எஃப்டினா? ஓ எஃப்டி பேங்கில் ஒர்க் பண்ணுறியா நீ? இல்லை, ஃபேஷன் டிசைனர் படிக்கிறேன், அதான் ஷார்ட்டாக சுருக்கி எஃப்டின்னு. ஓ ஃபேஷன் டிசைனரா? ஓ இப்போது காலேஜ் போக தான் ரெடியாக இருக்கீங்களோ? என்ன தயம், மேரேஜ் இருக்குது, இப்போ நீ போய் ஆகணுமா என்ன? சொல்லு, காலேஜ் போறியா இல்லை நேற்று மாதிரி வேறு எங்கேயாவது போறியா என்ன? எதுக்கு தேவையில்லாமல் என் விஷயத்தில் மூக்கணும் வச்சுன்னு இருக்கான்னு தெரில. டேய் மச்சா, நீ சொன்ன மாதிரி வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உள்ள வரா. வரலாம் வேண்டாம், வாடா நம்ம காலேஜ் போகலாம். காலேஜா? மச்சான் என்னடா புதுசாக காலேஜ்லாம் சொல்கிற? டேய் நம்ம நல்ல நாள்லேயே காலேஜ் போக மாட்டோம், இப்போது மேரேஜ்லாம் இருக்குது, இப்போ எதுக்குடா போகணும்? இங்கேயே நான் இருந்தானே வச்சுக்கோ, அவ்வளோதான் நான். டேய் யாரா இருந்துங்க? தான் உட்காந்துருக்கான் பத்தியா, அவன் சங்கு கூட பாய் ஃப்ரெண்டா. டேய் ஹேண்ட்ஸமாக தான்டா இருக்கான். எது? உன்னை விடலை, உன்னை விடடா, நீ தான்டா. அது
உன் மூஞ்சியாண்டா ஒரு மாதிரி இருக்கு. என்ன பொசசிவா? எனக்கா? நெவர். நான் எதுக்குடா பொசசிவ் ஆகணும்? அவன் என்ன என் பாய் ஃப்ரெண்டா? இல்லை நான் தான் அவனை லவ் பண்ணுறானா? இல்லை இவனை லவ் பண்ணுறானா? கிடையவே கிடையாது. நம்மளுக்கு அதெல்லாம் வரவே வராதுடா. அப்போ கரெக்டாக நம்ம குக்கியும் ரூமை விட்டு வெளில வரா. சரிடா, இவன் மேரேஜ் பண்ண போகிறான், இவன் ஆள் இருக்குது, இவன் சிங்கிளாக தான்டா இருக்கான், நீ லவ் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுமா நம்ம தேவை பொறுமையாக ஜிம்மனை பார்க்குறான். லவ்வா? குக்கியேவா? நானா? ஆமாண்டா. லவ் பண்ணுறியா இல்லை பண்ணலான்னு ஐடியா இருக்கா? லவ்வு அது ஓகேடா. இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாட் சீக்கிரமாக போட்டுடுறேன். பாய் ஆர்மி.